ஐ சப்போர்ட் மாதம்பட்டி மட்டும் இல்லை, ஐ சப்போர்ட் எல்லா ஆண்களுக்கும், ஆண்கள் இனத்துக்கே நான் சப்போர்ட்டாக தான் பேசுவேன். ஒரு குழந்தை ஒன்று உருவாகிறது, அவன் குழந்தைக்கு தவமாக தவறுகிறான். ஒரு குழந்தையோட பிறப்பே நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. சீமானை கொண்டாந்து அந்த விஜயலட்சுமி பொம்பளை 15 வருஷமாக கற்றுருச்சு. என்ன பண்ணிட்டு முடிஞ்சுது? நீங்கள் என்ன 18 வயசு கீழே உள்ள லேடிஸா? அண்டர் 18 சொல்லுங்கள், உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, போக்சோ போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோம். தவணா வயிற்றில் புள்ள வச்சு சுற்றிட்டு இருக்காரு, மாதம்பட்டி வயிற்றில் புள்ள இருக்கா? பிறக்குள்ளே அந்த பிள்ளைய ஏன் அவங்கள அவமானப்படுத்துறீங்க? அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, ஏன் அவங்கள அவமானப்படுத்துறீங்க? உட்காந்து டிவியாக பேசுனா அவங்க பஞ்சாயத்து தீர்ந்துருமா? நீங்களே மேரேஜ் ஆனீங்க, நீங்களே மெச்சூர்ட் ஆனீங்க, உலகறிஞ்ச ஒருத்தரோட நீங்கள் இருக்கிறீங்க, லிவிங் டுகெதரா இருக்கக்குள்ள வீடியோ எடுத்துக்கிறது, உமா கொடுத்துக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, மறுபடியும் ஆயுதமாக மாற்றக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. இது வேறு பிளாக்மெயில், பியூர் பிளாக்மெயில். சட்டம் அப்படி தான் பார்க்கணும். இதான் வேலையாக முதலமைச்சருக்கு இருக்கிற 1008 பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு, எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, அவங்க ஆட்சி கட்சி வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு ஸ்டாலின் அப்பாட்டேன், இதுதான் ஸ்டாலின் அப்பா கேட்டு போனீங்களா? நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இல்லையா? உங்களுக்கு சாய் கிருஷ்ணன் அப்படி தனியாக பிறந்த பொண்ணான்னு கேட்குற அப்பா அம்மா இல்லையா? அண்ணன் தம்பி இல்லையா? சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் பெரிதளவில் பேசப்பட்டது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்புறம் ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய கேஸ் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதற்கு பதிலாக வந்துட்டு ஜாய் கிறிசல்டா வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்களா சார்? ஸோ அந்த பேட்டியில் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்ததும் இல்லாமல் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது தெரியும், ஆனால் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதை நான் நம்பி தான் வந்து 2 வருஷம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அடுத்தடுத்து வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஐ சப்போர்ட் மாதம்பட்டி தான். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. சுற்றி வளைச்சலாம் நான் பேச விரும்பலை. ஐ சப்போர்ட் மாதம்பட்டி மட்டும் இல்லை, ஐ சப்போர்ட் எல்லா ஆண்களுக்கும், ஆண்கள் இனத்துக்கே நான் சப்போர்ட்டாக தான் பேசுவேன். இதே வேலையாக போச்சு, பொழுது இதே வேலையா? அங்கே வந்துடுது, ஒருத்தன்ட்ட பழகிறது, அவன் கல்யாணமே ஆனவன் தெரியாது, டைவர்ஸ் ஆகிட்டு, இதெல்லாம் என்ன கதையா? இது யாரோ ஒரு இல்லிட்ரேட் பீப்புள், ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கவங்க எங்கனே ஒருத்தவங்க சொன்னால் அதை ஏற்றுக்கலாம். ஒரு திடீர்னு மெட்ராஸ்லேருந்து வந்து, இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து ஊருக்கு போகிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி கதையை சொல்லலாம். ஒரே ஊருக்குள்ளே ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளவங்களுக்கு தெரியாதா? இத்தனையும் நீங்கள் அவன் காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் தான் இருந்தீங்க, யாருக்கு ரிசல்ட்டாக தான் இருக்காங்க. ஜனாவரி என்ன சட்டை போடணும்னு முடிவு பண்ணுற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. சொந்தமாக காஸ்டியூம் டிசைனர் வச்சுருக்கவங்க கடலில் இருக்காங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது? நம்பினா தான் தாத்தா சோறுன்னு தீப்பெட்டி விளம்பரம் மாதிரியா சொல்ல முடியும்? அப்போ கூடவே இருக்கிறாங்க, கூடவே பழகுறாங்க, கூடவே பழகு. இன்னும் பிற ஆதாரங்கள் இருக்கிறது என்னிடம். இன்னும் பல வீடியோக்கள் அள்ளி விடுங்க, என்ன ஆகிட போகுது? ஒரு வாட்டி தான் ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த முடியும், அசிங்கப்படுத்திட்டீங்க. அதுக்கு மாதிரி என்ன? இது வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் தம்பி. 80களில் வந்து மாதமாக இருந்தாக்க வாந்தி எடுக்கிறாங்க லேடிஸு, அப்படியே சிரிச்சுக்கிட்டு உள்ளே ஓடிடுறாங்க. புருஷன் வந்து இப்படி பண்ணுறாரு. அடுத்து 90களில் மாதமாக இருந்தோன்னே மாங்காதீங்கன்னு போல் இருக்குங்க, அப்படியாம்மா அப்படி நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி. அடுத்து 2000களில் மாதமாக இருந்தேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், ஐயோ எனக்கு குழந்தை உருவாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், போதுமா கட் பண்ணுவான், எரும மாட இன்னும் கொஞ்சம் இருக்குடா, கொஞ்சம் நேரம் இருறா அப்படின்றாங்களாம். 2025 எனக்கு புள்ள உருவாயிருக்குது, அந்த காதம்பட்டி தாங்க காரணம், அவர் தாங்க விசாரிக்கணும்னு. ஒரு குழந்தை ஒன்று உருவாகிறது, அவன் குழந்தைக்கு தவமாக தவறுகிறான். ஒரு குழந்தையோட பிறப்பே நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. அவரோட இருந்தீங்க, குழந்தை உருவாயிட்டு, அது உங்கள் குடும்ப பிரச்சனை, பேசி தீர்த்துக்கங்க, அதுதானே சரியான ஆப்ஷனு. அதை எடுத்துகிட்டு கேமரா முன்னாடி வந்து பேசி தீர்த்தா எப்படி? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேமரா முன்னாடி வர்றதுக்கான காரணமே என்னென்னா, என் கூட பேசுகிறதுக்கே அவர் வந்து முன் வர ரைட்டு. இப்போ கேமரா முன்னாடி வந்துட்டு வரைய மாட்டார், நம்மளுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல தம்பி. ட்ராப் பண்ணுற விஷயந்தான் ஒருத்தன் வந்து அடங்கி போவான். ஓப்பன் டாக் வந்துருச்சு, அதுக்கு பிறகு என்ன ஆகிட போகுது? கேடி ராகவனுக்கு வீடியோ வெளியிட்டீங்க, கேடி ராகவனை என்ன பண்ண முடிஞ்சுது சொல்லுங்கள்? என்ன பண்ண முடிஞ்சது? யாருக்கு வீடியோ இல்லை? எங்கள் ஐயா நித்திக்கு தான் இருக்குது. டைவ் அடித்தார் வெள்ளைக்கலை சட்டியை போட்டுக்கிட்டு, அவர் உட்காந்து ஏஐ வீடியோ விட்டுட்டுருக்காரு. என்ன பண்ண முடிஞ்சுது? தனி தீவே வாங்கிட்டேங்கிறார் கைலாசாவில் போய். ட்ரம்புக்கு தான் இருக்குது பாலியல் வழக்கு. பில் கிளின்டனை கூட தான் பிடிச்சி கொடுத்தாங்க, ஜட்டியெல்லாம் பிடிச்சி வச்சு. இந்தியாவில் அடிக்கிட்டே போவான் யாரெல்லாம் பாலியல் வழக்கில் இருக்குது. பெரிய பெரிய மந்திரிகள் பேரே தெரியும். யார் மேலே பாலியல் வழக்கு இல்லை? எல்லார் மேலேயும் பாலியல் வழக்கு இருக்குது. அதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சுட்டு தானே வர்றாங்க. சீமானை காட்டிமாங்க, சீமானை கொண்டாந்து அந்த விஜயலட்சுமி பொம்பளை 15 வருஷமாக கற்றுருச்சு. என்ன பண்ணிட்டு முடிஞ்சுது? சீமானுங்கிற தனிப்பட்ட மனிதனை என்னங்க பண்ண முடிஞ்சுது?
பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ண முடிஞ்சுது. வேறு என்ன பண்ண முடிஞ்சுது? நான் சீமானுக்கு எனக்கு கருத்துக்கள் வேறு தம்பி, நான் வேறு ஸ்டாண்டு உள்ளவன். ஆனால் ஒருத்தனோட உங்களோட பழகிறதுனால மட்டுமே அவனை நீங்கள் வந்து என்டையராக டார்கெட் பண்ணுறது எப்படி சரி? நீங்கள் என்ன 18 வயசு கீழே உள்ள லேடிஸா? அண்டர் 18ன்னு சொல்லுங்கள், உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, போக்சோ போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு மேரிட், உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்குது, ஃபெர்டிக்னு சொல்லி ஒரு பொன்மகள் வந்தால் டைரக்டரோட பொண்டாட்டி, நீங்கள் அதை விவாகரத்து பண்ணிட்டு வர்றீங்க. அதுக்கு பிறகு பல கேங் கூட சேர்ந்து சிக்னேச்சர் துணிக்கடை ஆரம்பிக்கிறீங்க பெசன் நகரில். நிதின் பாலா யார்? பதில் சொல்லுங்கள் அவங்கள. எல்லோரும் சேர்ந்து தானே ஆரம்பித்தாங்க. அங்கே கார் இப்படி வந்துச்சு, வீடு எங்கே வந்துச்சு, ஒரு காஸ்டியூம் டிசைனுக்கு இந்த சொத்துக்கள்லாம் எப்படி வந்துச்சு? அப்புறம் மாதம்பட்டியோட பழகுறீங்க. அதுக்கடையில் செல்வகுமார் ஒரு ப்ரொடியூசர், அவனை தூக்கி நடு ரோட்டில் விட்டீங்க. இப்படியா அடுக்கிக்கிட்டே போகலாம் உங்கள் மேலே குற்றச்சாட்டை. நீங்கள் இன்னும் விரல் கொடுத்தா கடிக்கிறது பச்சை குழந்தை கிடையாது. உங்கள் வயசு என்னம்மா? எப்படிப்பா நாகர்கோவிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய பிக் ஷாட் ஆனீங்க? நீங்கள் பார்க்குற ஜெர்மனியில் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க மாதம்பட்டி, இதுவும் அந்த குழந்தையும். அதில் எஸ்ஓசியை கிரியேட் பண்ண முடியாது. லாஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே கொண்டு வர்றது? ஒரு கேஸ் போடணும்ல, போலீஸ் எஃப்ஐஆர் போடணும்ல. அப்போ எங்கே உங்களை வச்சு ரேப் பண்ணாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். ரேப்பாக பண்ணாங்க சீமான் கேட்ட மாதிரி, குத்த வச்சிருந்த மூளை சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போகணுன்னு கேட்டார். எஸ், அவர் கேட்டது வேணால் கூட கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுதான் அதுக்கு விடையும் கூட. வந்தாங்க, இருந்தாங்க, பழகினாங்க, போனாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரே ஒருத்தர் முடித்தேன். என் பையன்லாம் கல்யாண வயசுக்கு பெரிய பையன் ஆகிட்டான். இன்னமும் உட்காந்து என் மேலே குற்றச்சாட்டு சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி? ஆக்சுவலாக இவங்க யாருமே காதலிக்கிறது கிடையாது. காதலிச்சா இப்படி வராது தம்பி. காதலிச்சா இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் சிலப்பதிகாரத்தையே சொல்கிறேன். கோவலன் கண்ணகி மாதவி, பல இடங்களில் நான் அந்த உதாரணங்களை சொல்லியிருக்கேன். மாதவி வீடு வந்து பக்கத்து தெரு தான் கண்ணகி வீட்டிலேருந்து. போய் காதை செவுட்டில் அடித்து இழுத்துட்டு வந்திருக்கலாம். கண்ணகி போய் இழுத்துட்டு வரல, என்னை பிடிக்கலன்னு போயிட்டான் வேறு ஒருத்தையோட. அவனை போய் நான் என்னத்தை கூட்டிகிட்டு வர போகிறேன்? சந்தோஷமாக இருக்கட்டும் விடுன்னு. மறுபடியும் கோவலன் எல்லாத்தையும் தோற்று வந்து பா போகலாங்கிறான். எதுவுமே சொல்லலை. கண்ணகி எழுந்து கோவலனோட வர்றான், எதுவுமே சொல்லலை. கேட்குறான், ஒரு மரத்து நிழலில் உட்காந்து நல்ல வெயில் இலப்பாறை உட்காந்து, என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா உனக்கு? நான் கூப்பிட்டோன்னு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறான். யார் கேட்குறா? கோவலன். அது கண்ணகி சொன்ன பதில், உன் மேலே நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னொரு பொம்பளை தேடி போனவன் தான், உன்னை பிடிக்கும், அவ்வளோதான். அன்பு, அதான் அன்பு, உன்னை பிடிக்கும். அதுமாரியா இருக்காங்கலாம். இந்த பிள்ளை 7 மாதம் வயதில் புள்ள இருக்குங்கிறாங்க, பாவம். ஏன் ஒரு பிள்ளை வந்து அண்ணாத்திரசர் அட்ரஸோட எதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்? இங்கே ஏற்கனவே பிள்ளையெல்லாம் குப்பை தொட்டியில் கிடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டில். தொட்டில் குழந்தை திட்டம் இருக்குது, அப்பயும் குப்பை தொட்டியில் நாய் குதிரை குழந்தை கிடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது வந்து ஆதலால் காதல் செய்வதுன்னு ஒரு படம் இருக்குது. காதலிப்பாங்க தம்பி, லிவிங் டுகெதர் மாதிரி இருப்பாங்க. குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைய கொண்டு அனாத ஆசிரமத்தில் வச்சுட்டு வந்துடுவார் பொண்ணோட அப்பா. இந்த பொண்ணு வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு அந்த பையன் வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போவான். ஆதலால் காதல் செய்வீர். எனது அருமை என்னுடைய சகோதர சகோதரிகள் அந்த படத்தை பாருங்கள். அது சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், டீச் பண்ணும். அந்த குழந்தை ஒரு அனாத ஆசிரமத்தை தட்டை கழுவிட்டு ஒரு கிரில் ஓரமாக நிற்கும். அந்த குழந்தை கம்பி ஓரமாக. ஏன் ஒரு அனாதையை உருவாக்குறீங்க இந்த பூமியில்? அவள் கல்யாணம் ஆனவன், ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், உனக்கு ஆல்ரெடி 2 பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஆல்சோ மேரீட், ஒரு லைஃப் ஃபெயிலியரு. அப்போ 2வது லைஃப் எவ்வளோ கவனமாக சூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் தம்பி, நியாயமாக பேசுங்க. ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுது, அடுத்த வாட்டி ஒரு வாழ்க்கை கிடைக்குது, அது எவ்வளோ கவனமாக நம்ம எடுத்து வச்சு ப்ளே பண்ணுவோம். இருந்தோம் வச்சோம், ஏமாத்திட்டு போயிட்டார். அவர் உட்காந்து ப்ளே பாயின்னு இப்போ தான் தெரியுதா ப்ளே பாயின்னு? அவனா வயிற்றில் புள்ள வச்சு சுற்றிட்டு இருக்காரு. மாதம்பட்டி வயிற்றில் புள்ள இருக்கா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அவரை வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டேன் அப்படின்றாங்க. நம்மளா நம்பிக்கிட்டே போக வேண்டியது தானே, கண்ணை மூடிட்டு போக வேண்டியது தானே. இப்போ தான் கமிஷனர் ஆஃபீஸ் தெரியுதா? ஏன் அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் தெரியலையா? அழைச்சி கொண்டு வச்சு, தம்பி மாதம்பட்டி இங்கே வாப்பா, உன்னை நம்ப முடியாது சமயக்கார தம்பி, வாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு பண்ணிக்க வேண்டியது தானே. மாதம்பட்டி தான் பிள்ளையே இல்லைங்கிறாப்புல. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு அனாதை புள்ள மாரி அந்த புள்ள பிறப்புலேருந்து அவமானப்படணுமா? தோன்றின் புகழோடு தோன்றுதல், அகதிலார் தோன்றியும் தோன்றாமையும் என்று வள்ளுவன். புகழோடு பிறக்கணும். அப்போ அகதிலார் பிறக்காமலே இருந்துடலாம், தோன்றியும் தோன்றாமையும் நின்றுங்கிறான். பிறக்குள்ளே அந்த பிள்ளைய அவங்கள அவமானப்படுத்துறீங்க. அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, ஏன் அவ்வளோ அவமானப்படுத்துறீங்க? உட்காந்து டிவியாக பேசினா அவங்க பஞ்சாயத்து தீர்ந்துருமா? சொல்லுங்க தம்பி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு என்னுடைய குழந்தைக்கான ஒரு நியாயத்தை தான் கேட்கணுன்றதுக்காக முன்னாடி வந்திருக்கேன். குழந்தை என்ன வரல, ஃபைட் பண்றேன். பிறக்கிற வரைக்கும் அது குழந்தையா கணக்கில் சேர்க்கப்படாது. சட்டமாக தான் சொல்லுது. பேபி பர்த் ஆகுது இல்லை, அதுலேருந்து அது கணக்கே வரும். சிசு அது வயிற்றில் இருக்கிறது குழந்தைக்கு. சிசுக்கு என்ன நியாயம் வேணும்? அந்த சிசுவுக்கு ஒரு இனிஷியல் வேணும். என்னுடைய சிசுவுக்கு ஒரு அப்பா வேணும். ஏன் 7 மாதம் வரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாங்காய் கடிச்சிட்டு இருந்தீங்களா? 7 மாதம் வரை எங்கே போயிருந்தீங்க? 10 மாதம் தெரியலையா? 10 மாதம் இந்த
உங்களுக்கு எல்லாம் ஸ்டாப் ஆகக்குள்ள தெரியலையா அதுமாரி நம்ம மாசமாக இருக்கோன்னு? மாதம்பட்டி அவர் மாதம்பட்டியில் மாசம்பட்டி கேட்க தெரியலையா? ஆரம்பத்துல வந்துட்டு குழந்தை வேணும்னு சொன்னது மாதம்பட்டி அவர்கள் தான். ஆமாம், அவர் குழந்தை பெரிய குழந்தை மேலே ஆர்வம். முதல் தாரத்திலே தான் புள்ள இருக்குது அந்த ஆளுக்கு. சுருதி முதல் தாரத்து பொண்டாட்டி பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருமாள் தானே சுருதிக்கிட்ட போய் ட்ரை பண்ணுவார் அவர். உங்களுக்கு என்ன அதை பற்றி? நீங்கள் என்ன புள்ள பற்றி கொடுக்குற ஏடிஎம்மா? சொல்லுங்க தம்பி. சும்மா இருக்க வேண்டியது, கூத்தடிக்க வேண்டியது, கும்மால் அடிக்க வேண்டியது. நீ எல்லாம் விளையாட போய் பார்த்துருக்க முடியுமா? அந்த ஆள் டிக்கெட்டு போட்டு அழைச்சிட்டு போய் அவனோட விளையாண்டு போயிட்டாப்புல. ப்ளே கிரவுண்டு மாதிரி பேட்டு ஸ்டெம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர். கிரவுண்டு கிடந்துட்டு குதிக்குது, என்னை கொஞ்சம் எடுத்துட்டான் என்னை வச்சுட்டான் எடுத்துட்டான்னு. ஏங்க அவமானப்படுத்திக்கிறீங்க உங்களை நீங்களே? ஏங்க அவமானப்படுத்துறீங்க? நீங்கள் காதல் இருங்க, இது பேர் வந்து காதல் கிடையாது. இது பச்சை காமம். ஒரு ஆண் பெண்ணை நேடுவதும் பெண் ஆணுங்க காமம். அது ஏன் உங்களை நீங்களே தூத்திக்கிறீங்க? என்ன மாதம்பட்டி நீங்கள் ஒரு சின்ன மயிரேழ ஒரு மானத்தை உங்களால் கடத்திட முடியுமா? மாதம்பட்டி எல்லாருக்கும் எப்படி தெரியும் சொல்லுங்கள்? சமயக்காரரு. சாப்பாடுலாம் டேஸ்ட்டாக இருக்கா, என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள், என் பர்சனலில் பார்க்காதீன்ட்டு போயிட்டே இருப்பார். உண்டா இல்லையா? அதானே எல்லாருக்கும். நீ அள்ளி தூத்தலாம். என்னென்னா என்னை ஒரு கேஸ் கொடுத்தா நான் ஜெயிச்சு தரேன், அவ்வளோதான் எனக்கு உனக்கு உள்ள கான்ட்ராக்ட். வேறு என்ன எனக்கு உனக்கு கான்ட்ராக்ட் என்ன சொல்லுங்கள்? என் பர்சனல்லாம் தேவையில்லை. அது கேஸ் கொடுத்தா ஜெயிக்கிறேன்னா அவ்வளோதான், போயிட்டு இருக்க வேண்டியதான். காசு கொடுத்தீங்கன்னா வாங்கி போட்டு போயிட்டே இருப்போம். எல்லா ஃபீல்டும் அப்படி தான். யார் மேலே இங்கே பாலியல் குற்றச்சாட்டு இல்லை சொல்லுங்கள்? பெரிய ஆள்லேருந்து ஆரம்பிங்க தம்பி. யார் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இல்லை? எல்லார் மேலேயும் இருக்குது. அது குற்றச்சாட்டு எல்லாம் திட்டமிட்டு செய்கிறது, திட்டமிட்டு ப்ளே பண்ணுறது. சிவகாசியில் ஜெயலட்சுமி ஒருத்தவங்க வரிசையாக போலீஸ்காரனே சுற்ற விட்டாங்க. அது ப்ளே யாரோட ப்ளே? போலீஸ்காரன் ப்ளேவா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அவங்களோட ப்ளே தானே. இந்த கல்யாண ராணி எத்தனை கல்யாணம் பண்ணாங்க, இது யாரோட ப்ளே? இது கல்யாண ராணியோட ப்ளே தானே. ஒரு சம்பவத்துலேயும் வாங்க தம்பி, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாரையும் ரிவர்ஸ் அடித்து போங்க. யாரோட ப்ளே? அவங்க தன்னோட சுய லாபத்திற்காக, சுய ஆதாயத்திற்காக அடுத்தவன் அசிங்கப்படுத்துறது. அப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து மாதம்பட்டி ட்ராப் பண்ணுன்றதுக்காக மட்டுமே தான். அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு நியாயம் வேணும்னா நீங்கள் மாதம்பட்டி லாயர் வச்சு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். டிவிக்கு முன்னாடி உட்காரக்கூடாது. லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது தானே. அனுப்பியிருக்கலாமா இல்லையா? சின்மயி இப்போ ஒரு பாட்டு பண்ணாங்களே, என்ன பாட்டு? தீம் தானா நல்லா ஹிட் ஆயிடுச்சியா? முத்தமழை. என்ன பாட்டு, என்ன குரல் அந்த பொண்ணுக்கு. அப்புறம் தான் அது பார்த்தா இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கு. ஒரு தெய்வம் தந்த வீடு அந்த பாட்டு பாடியிருக்கு. 96 ஒரு பாட்டு பாடியிருக்கு, நல்ல பாட்டாக பாடியிருக்கு. 7 வருஷம் பாடாமல் எதுக்கு நீ உட்காந்துருந்தீங்க? ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் 70 லட்சம் சம்பாரிச்சிருப்பீங்களாம்மா. நியரஸ்ட் 1 crore சம்பாரிச்சிருக்கலாமா இல்லையா? என் வைரமுத்து ஐயா மேலே புகார் சொல்லி இப்போ என்ன ஆகிட்டு உங்களுக்கு? வைரமுத்து சின்னதாக அசிச்சுப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். முடியல இல்லை? சும்மா எதுக்கு ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு தேவையில்லாது. மாதம்பட்டி மேலே வந்து நீங்கள் இன்றைக்கி வெளியிட்டீங்கல்ல, 6வது மாதம் போன மாதம் கல்யாணம் ஆகிட்டுன்னு. கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ண வேண்டியதானே? எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஃபோட்டோ வெளியிடுறதுன்னு கேட்குறேன். இதே வேலையாக போச்சு தம்பி. வீடியோ எடுக்கிறது, மிரட்டுறது. ஆம்பளை எல்லாம் தெரிஞ்சிட்டான். பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பிறகு எவனும் வீடியோ எடுக்கிறது இல்லை. அத்தா இந்த செல்லு ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம தலை விருண்டுறான்னு. பொள்ளாச்சி நடந்தது செக்ஸுவல் ஸ்கேண்டல், அது தப்பு. அப்பாவை அழைச்சிட்டு போய் லவ்ங்கிற பேரில் அழைச்சி கொண்டு வச்சு வாழ்க்கையை சீரழிச்சது தப்பு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது தப்பு. கல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவம் தப்பு. டெல்லி நிர்பயா வழக்கு தப்பு. சிறுமி ஆசிஃபா வழக்கு தப்பு. இது அந்த மாதிரியா? சொல்லுங்கள். பழகிறது ஒரே மெச்சூர்டு. உனக்கு நல்ல விஷயம் தெரியும். மாதம்பட்டி கல்யாணம் ஆனவனு தெரியும். நீ ப்ளே பாய்ங்கிற 1000 இடத்துல ப்ளே பாய் பண்ண வேலை நீனு ஒருத்தி, அவ்வளோதானே. வேற என்ன? இப்போ அந்த ப்ளே பாய் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் போய் விழணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? நல்லா கேளுங்க, சவுண்டாக கேளுங்க. ப்ளே பாய்னு தெரிஞ்சிச்சுல்ல, அப்புறம் எதுக்கு போய் நீங்கள் எங்கே போய் விழுவுறீங்க? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு ப்ளே பாயின்றதே எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அத்தாடியாத்தா, பார்த்த உடனே ஒருத்தனை தெரியாதா யார் என்னன்னு? அந்த ஆள் இதை பற்றியெல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்கல. நல்லா ஃபுல் ஹேண்டை போட்டுக்கிட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு புதுசாக நம்ம பாயசம் செய்ய போகிறோம், கொட்ரா முந்திரி பருப்பை கொட்ரா சீனின்னு கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. அவர் இதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டார். ஒருத்தன் உழைப்பால் வெந்து நொந்து வாழ்க்கையில் மேலே வர்றவன், அவங்களை ரொம்ப ஈஸியாக நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. இப்போ மாதம்பட்டி ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்காது தம்பி, நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த இலையை எப்படி வைக்கணும்னு கண்டுபிடிச்சார். எல்லாருக்கும் முக இலை தான் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு இலை இருக்குல்ல, அந்த தலைவாழை இலை, அது மட்டும் தான் வைப்பாங்க. கறியை டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது சிக்கன், இது மட்டன், இது குஸ்கா, இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும். அந்த இலையை பார்த்தோன்னே உங்களுக்கு பெரிய அட்ராக்ஷன் தோணும். எல்லா உணவையும் ஒரே நேரத்தில் டிஸ்பிளேவை பார்த்தோன்னே. தட் இஸ் மாதம்பட்டி. ஃபாரின்லாம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டார் அவர்.
ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்காரு. முன்னேறி வரக்குள்ளே அவங்கள காரி துப்புறது, அவங்க சாதாரண நிலைமையில் இருக்குள்ளே செவனேன்னு இருக்கிறது, அவன் டெவலப் ஆகி கிளம்புக்குள்ள அவனை காரி துப்புறது. இது எப்படி சரி? துப்பிட்டு போங்க, என்ன ஆகிட போகுது? இப்போ சொன்னால் என்ன ஆகிடும்? உட்காந்து டிவியாக உட்காந்து 7 மாதம் புள்ள, அது ஒருத்தவங்க ஐயோ வயிற்றில் வேறு சைல்டு இருக்குது. ஆனால் வயிற்றில் சைல்டு இல்லாமல் என்ன சைனா கல்லாக இருக்கும்? சைல்டு தான் இருக்கும் வயிற்றில். அப்படியே ரொம்ப இதாக பண்ணுறாங்க, எமோஷனல் பண்ணுறாங்களாம். எப்படி சொல்கிறது? ஃபீலிங் வெல். ஒரு புனிதமானது அவர் குழந்தைங்கிறது, ஒரு புனிதமானது, அந்தரங்கம் புனிதமானது. புத்தகம் இருக்குது, வாங்கி படிங்க. ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது புனிதமானது. அதை வீடியோ எடுத்து வெளியிடுது பக்கிய. கார் வாங்கிட்டான் பற்றியா இல்லையா? நீனு தான் யூடியூப் நடத்துகிற. காரே வாங்கிட்டான் கணவன் மனைவி வீடியோ எடுத்து. கல்யாணத்தப்போ எடுத்த வீடியோவா? புள்ள குட்டியெல்லாம் வளர்ந்த பிறகு வீடியோ வெளியிடுறாங்க. வெளியிடுங்க வீடியோவை. இப்போ என்ன இருக்குது? மாதம்பட்டி சிம்பிளாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. எல்லாமே ஏஐ வீடியோஸ், ஆடியோஸ். அதை பற்றி நான் நுண்ணறிவு பிரிவுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவங்க அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்கன்ட்டு போயிட்டே இருப்பார். அதான் ஏஐ வீடியோ வந்துருச்சு தம்பி. யார் வேணுமோ இணைக்கலாம். உங்களை நினச்சி கட்டுட்டு மைசூர் ராயோட 10 நிமிஷம் உங்களுக்கு செல்ல கொடுங்க, ஏஐ வீடியோ எடுத்துறேன். தனி ஆப் இருக்குது தம்பி, அது ப்ளூ மாஸ்டர்னு. யார் யாரோட வேணுமோ சேர்க்கலாம். நம்ம எம்ஜிஆரோட நடிக்கிற மாதிரி கூட வருது படம். எம்ஜிஆர் சேர்த்து எத்தனை வருஷம்? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டாரு. ஆனால் அவரோட நடிக்கிற மாதிரிலாம் படம் வருது. அவங்க நம்மளோட கான்வர்சேஷன், நீங்கள் மோடியோட பேசுகிற மாதிரி வேணாலும் அது ஏஐ செஞ்சு கொடுக்குது. என்ன லாங்குவேஜில் ஒன்றும் பேசுது. இப்போ நான் பேசுகிறது சில வாட்டி எடிட்டிங்கில் மிஸ்டேக் ஆகி சைனீஸ்லாம் போகுது என் வார்த்தை. கவனிச்சிங்களா? அது ஏஐ ஆடியோ அப்படியே இருக்குது. நான் பேசுகிறது சைனீஸில் பேசுது அன்றைக்கி ஒரு வீடியோவில். அப்புறம் எடிட்டர் கூப்பிட்டு, எடிட்டர் கவனிப்பா வேறு மொழியில் ஓடிக்கிட்டு இருக்குண்ணா. ஐயோன்னு பார்த்தா அவர் எடிட் மாற்றி வச்சாங்க. இதில் என்ன இருக்குது? நீங்கள் ஒரு காதலிக்கிறீங்க ஒருத்தவங்க மேலே, அது நண்பனாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பிடிக்கலையா எவ்வளோ நாகரிகமாக பிரிஞ்சு போகணுமோ அவ்வளோ நாகரிகமாக பிரிஞ்சு போயிடுது. உன் மேலே வச்சுருந்த லவ்வெல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த காதலுக்கு எல்லளவும் பொருத்தம் இல்லாதவன் நீ. ஒரு பொம்பளை சொல்ல வேண்டிய டைலாக். கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவனே நான் காதலிச்சிருக்கேன். என் காதல் புனிதமானது. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கணும், போயிட்டே இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அதே ஒரு ஆண் பொம்பளை தப்பாக போயிடுறான்னா போய் கொலை பண்ணுறது, இதெல்லாம் தப்பு. வெட்டி கொண்ட குப்பைப்பட்டியில் போடுறது, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏன் நமக்கு அந்த வேலை? உன்னை காதலித்தேன், ஆனால் அந்த காதலுக்கு நீ பொருத்தமானவளே கிடையாது. நீ ஒரு பஜாரி. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இனி என் காற்று நிழல் கூட உன் மேலே படாது. எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ், பாய் அப்படின்னு விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரி குட் பாய்ன்ட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அதை தாண்டி நீங்கள் இதில் ஏதாவது ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோட்டல் டேமேஜை சந்திப்பீங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். மாதம்பட்டியோட கான்டாக்ட் தெரியல இவங்களுக்கு, கிறிஸ்டல்டாவுக்கு டோட்டலாக அசிங்கப்படுத்திடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அவர் டயல் பண்ண பிரதமர் பேசுவார் தெரியுங்களா? அந்தளவுக்கு கான்டாக்ட் உள்ளவர். அந்த மாதிரி ஒரே ஒரு ஆளுக்கு தான் தமிழ்நாட்டில் பவர் இருக்குது. யார் சொல்லுங்க பார்ப்போம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் டயல் பண்ணால் எந்த மாநில முதல்வரோ கவர்னரோ எடுத்து பேசுவாங்க. சொல்லுங்கள் ரஜினிஜி அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பேர், தொடர்பு அவருக்கு இருக்குது. அம்பானி விட்டு கல்யாணத்தை உங்களுக்கு பத்திரிகை வந்துச்சா? எப்படி ரஜினிக்கு பத்திரிகை வந்துச்சு? கான்டாக்ட்ஸ். அது மாதம்பட்டிக்கு ரொம்ப அதிகம், கான்டாக்ட் அதிகம். இவ்வளோ பெரிய மனுஷன்ட்ட நீங்கள் யார்ட்டாவது பேசி நல்ல தொகையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் செய்யலாம். ஆனால் அப்படி வந்தால் நான் வந்து செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. செருப்பு இருந்தால் செருப்பால் அடிக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்குது? ஒன் டைம் செட்டில்மெண்ட்லாம் என்கிட்ட கொடுக்க பார்த்தாங்க. இனிமேல் யாராவது அப்படி வந்தாங்கன்னா நான் செருப்பால் அடிப்பேன். அப்போ இஎம்ஐ தான் கொடுக்கணும். மாதம்பட்டி மாதம் இஎம்ஐ போட்டு கொடுக்க சொல்லுவோம். மாதம் அமௌண்ட்டு. எங்கே நீங்கள் வேறு அப்புறம் எங்கள் ஒருத்தவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னு தெரியாது. அவ்வளோ சின்ன பையனானு நீங்கள் ஒரு அல்டிமேட் கோல் என்ன? மாதம்பட்டி ஒரு நாள் இவங்களை ஏற்றுக்க மாட்டார், எழுதி வச்சேங்க. ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பஸ்ட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெடிச்சு வச்சுட்டிங்கன்னு வைங்க, அதுக்கு மாதிரி ஒன்றும் உங்கள்கிட்ட எல்லாம் டீலிங்லாம் கிடையாது. அதுக்கு மாதிரி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறது தான். ஆனதை பார்ப்போம், நீ ஆனதை பார்ப்போம், என்னாலே ஆனதை பார்ப்போன்னு. அவ்வளோதான் டீலிங். இப்போ குழந்தை வயிற்றுல இருக்குது, எங்கேயாவது பிறந்த அதை வளர்க்கணும், எடுக்கணும், எவ்வளோ கஷ்டம். யாராக இருந்தாலும் அதுதான். நீங்கள் முழு முதலாக பப்ளிக்கில் எதுக்கிற வரையும் தான் உங்களுக்கு எல்லா செட்டில்மெண்ட்டும். எதுக்குறீங்கன்னா அவங்கவுங்க மோதி பார்த்துக்க வேண்டியதான், அவங்கவுங்க சமத்து தான். இது ஜாய் கிறிஸ்டலாவுக்கு மட்டும் நான் சொல்லலை. இந்த ஆண் வர்க்கத்தை ஏமாற்றி சுற்றிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு சுற்றுற பொம்பளைங்களுக்கு தான் சொல்கிறேன். ஜாய் கிறிஸ்டலா ஒன்றும் கோவப்பட வேண்டாம். நமக்கு நியாயம் இருந்தால் போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்கோ. ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேன்றாங்க. எடுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், எடுக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் சார்? என்ன காரணம்னா அது ஆல்ரெடி பல வழக்குகளில் இருக்குது. நீங்கள் வந்து விக்டிம் கிடையாது, நீங்களே மேரேஜ் ஆனீங்க, நீங்களே மெச்சூர்ட் ஆனீங்க, உலகறிஞ்ச ஒருத்தரோட நீங்கள் இருக்கிறீங்க, லிவிங் டுகெதராக இருக்கக்குள்ளே வீடியோ எடுத்துக்கிறது, உமா கொடுத்துக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, மறுபடியும் ஆயுதமாக மாற்றக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது.
இதுவே பிளாக்மெயில், பியூர் பிளாக்மெயில். சட்டம் அப்படி தான் பார்க்கும். எங்கேருந்து எஸ்ஓசி கொண்டு வர்றது? மெட்ராஸ் மட்டும்னா தம்பி இந்த கமிஷனர் லிமிட்டில் ஏதோ இடத்துல எஃப்ஐஆர் போடலாம். இங்கே இப்போ ஒன்றா இருந்திருக்காங்க, ஜெர்மனியில் ஒன்றா இருந்திருக்காங்க, லண்டனில் ஒன்றா இருந்திருக்காங்க. போய் லண்டனில் போய் எஃப்ஐஆர் போட்டு வாங்கிட்டு வாங்க, இங்கே தான் மாதம்பட்டி எனக்கு குழந்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி. அப்படி தான் போகணும், வேறு வழியும் பண்ண முடியும். போலீஸ் என்ன பண்ண முடியும்? இது ஒரு வேலையா தம்பி கமிஷன் ஆஃபீஸுக்கு, போலீஸுக்கெல்லாம். சிஎம் செல்லுக்கே வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்துட்டு ஸ்டாலின் சார் எனக்கு ஒரு நீதி வாங்கி. ஸ்டாலின் சார் இல்லை, ஸ்டாலின் அப்பா. ஸ்டாலின் அப்பா எனக்கு வாங்கி தானே இதெல்லாம். இதான் வேலையா முதலமைச்சருக்கு? இருக்கிற 1008 பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு, எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. அவங்க ஆட்சி கட்சி வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு ஸ்டாலின் அப்பாட்டேன். இதுதான் ஸ்டாலின் அப்பாவை கேட்டு போனீங்களா நீங்கள்? உங்கள் அப்பா அம்மா இல்லையா உங்களுக்கு? சாய் கிருஷ்ணன் அப்படி தனியாக பிறந்த பொண்ணான்னு கேட்குற அப்பா அம்மா இல்லையா? அண்ணன் தம்பி இல்லையா? உங்களை உங்கள் ஊர் உங்கள் சொந்தக்காரவங்க எல்லோரும் மூஞ்சில் நாளைக்கு எப்படிங்க முழிப்பீங்க வெக்கமே இல்லாமல்? நான் ஆணாதிக்கத்தில் பேசலை தம்பி, ஆனால் இது ஆணாதிக்கம் மாதிரி தான் தெரியும். அதுதான் உண்மை, ஆணாதிக்கம் தான் அது. இதே வேலையாக போச்சு, ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது, உட்காந்து திட்டுறது. இது 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 உங்கள் மேலே ஒரு இறக்கம் வரணும்ல தம்பி. இறக்கமே வரலையே, டேமேஜ் பண்ணுறீங்க. இப்போ ஸ்ருதி அவர்கள் ஜாய் கிருஷ்ணா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஜாய் கிருஷ்ணா ரிமாண்ட் பண்ணுவாங்க. என் புருஷனை ஆசை வார்த்தை கூறி வஞ்சித்து போய் கள்ளக்காதல் வச்சுக்கிட்டாங்க, என் புருஷனை வீட்டுக்கு கூட மாட்டுறாங்க, என் புருஷன் அவ விட கெதின்னு கிடக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் அடித்தா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜாய் கிருஷ்ணா நடவடிக்கை எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் லீகலைஸ் ஒய்ஃப். அதை முதல்ல மைண்டில் வச்சுங்க. முதல் தாரமே மூத்த தாரம், ரெண்டாவது தாரங்கிறது செகண்ட் சேனல் தான். ஜாய் கிருஷ்ணாவோட பிளான் என்ன? ரெண்டாவது தாரத்து பிள்ளைக்கு சொத்துல உரிமை உண்டு லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில். அந்த பிளானில் இவங்க இருக்காங்க, எப்படி இருந்தாலும் வாங்கிக்கலான்னு. அது டிஎன்ஏ டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு 1008 ஃபார்மாலிட்டி வந்துட்டு எனக்கு வேணாம் காசு, ஆனால் என் குழந்தைக்கு வேணும். அப்புறம் இப்போ என்ன நீதி கேட்குறாங்க? ஏங்க யாராவது செட்டில்மெண்ட்டுக்கு வந்தால் செருப்பால் அடி பண்ணாங்கல்ல, அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். அது முதல்ல அதை கேட்போமே, என்ன வேணும்? செட்டில்மெண்ட்டு வர வேண்டாம், செருப்பால் அடிப்பீங்க, அப்போ என்ன வேணும் அதை சொல்லுங்கள், செஞ்சுருவோம், கேட்டுருவோம், மாதம்பட்டிகிட்டே கேட்டுருவோம். என்ன இருக்குது இப்போ? இந்த வீடியோ பார்க்காம இருக்க போகிறாரு அவர், பார்க்கட்டும், கேட்கட்டும். ஜாய் கிருஷ்ணா பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் நீங்கள் வக்கீலை வச்சு நோட்டீஸ் அனுப்புங்க, கம்ப்ளைண்ட் போடுங்க, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு கேஸை போடுங்க அவர் மேலே. அதை எடுத்துகிட்டு கேமரா கிடைக்குதுன்னு வாய்க்கு வந்து சொல்கிறதா? சின்ன எப்படி தான் லாக் ஆனாங்க தெரியுமா? கூலிங் கிளாஸ் ஒதுக்கி இங்கே வச்சுட்டு 10 பொம்பளை அழைச்சிட்டு வந்துட்டு மாதர் சங்கம் அதுன்னு வந்து அன்னைக்கு பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்க தான் 7 வருஷம் லாக் ஆகியிருந்தாங்க லைஃப். அவங்களோட வாழ்க்கை தான் 7 வருஷம் பாதிக்கப்பட்டிருந்தது. அன்னைக்கு பாட்டக்குள்ள ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா நம்மளும் சின்மை மேலே வழக்கு போட்டாலும் தான். ஆமாம், ரொம்ப சங்கடமாக இருந்தது எனக்கு. நான் இப்படி நல்லா பாடுற ஒரு பொண்ணு ஏதோ உளறி சாட்சி வாழ்க்கையை அப்படி கெடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்குது, வைரமுத்து வைரமுத்துன்னு. விடுங்கம்மா, வாழ்க்கையின் பிளாக் பேஜஸ் நம்ம அவமானங்களை தட்டி விட்டு வாழ பழகணும், தூக்கி சுமக்கப்படாது. தவறு சரி ரைட்டு விடுங்க, தவறு தான், அடுத்தது என்ன செய்யுது அப்படின்னு போயிட்டே இருக்கணும்ல. இப்படி வாழ்க்கை நின்று போகும், ஒரே இடத்துல நின்று போயிடும். ஜாய் கிருஷ்ணாவெலாம் இப்படியே ட்ராவல் நினச்சின்னு வச்சிங்களேன், ரொம்ப மென்டலி பேனிக் ஆகிடுவாங்க, ஆல்மோஸ்ட் ஆகிடுவாங்க, குழப்பமாயிடும். அது அந்த குழந்தைய பாதிக்காத எல்லாரையும் பாதிக்கும். யார் என்னன்னே தெரியாது, நம்ம போட்டுறோம் வாயில் போட்டு மெல்றோம்ல, ஊர் வாயில் எதுக்கு விழுந்துக்கிட்டு. நம்ம ஒரு லைஃபு அது எந்த அளவுக்கு கௌரவமாக கண்ணியமாக வாழணுமோ அந்தளவுக்கு வாழணும். ரொம்ப நன்றிங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.